இறையேசுவிலே அன்பார்ந்த அமெரிக்காவில் வாழும் தமிழ் கத்தோலிக்க மக்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபெட்கானா, அதாவது அமெரிக்காவில் வாழும் தமிழ் கத்தோலிக்க மக்களின் அமைப்புகளை ஒன்றாக இணைக்கும் அமைப்பு ஃபெட்கானாவின் வழியாக உங்கள் அனைவரையும் தொடர்பு கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 40 நாட்கள் தவ காலத்திலே நாம் அனைவரும் ஜெபம், தபம், தானம் போன்ற தவ முயற்சிகளை செய்து இயேசுவின் பாடுகளை சிந்தித்தோம். இன்று இயேசு வெற்றியோடு சாவை வென்று உயிர்த்து அனைவருக்கும் புது வாழ்வை, முடிவில்லா வாழ்வை தருகின்றார். அந்த இயேசுவின் மகிழ்ச்சி உங்கள் அனைவரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் நிலைத்திருப்பதாக. உயிர்த்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தந்த முதல் செய்தி, அமைதி உங்களோடு இருப்பதாக. உயிர்த்த இயேசு நமக்கு தருகின்ற அதே ஒரு கொடை, அமைதி. ஆகவே இந்த ஒரு நன்னாளிலே உங்கள் உள்ளத்திலும் வாழ்விலும் இல்லத்திலும் உங்களுடைய குடும்பத்தில் வாழும் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை உரித்தாக்குகிறேன். அதே நேரத்திலே நாடுகள் மத்தியிலே நடக்கும் போர், சமாதான வார்த்தை பேச்சுகளுக்கு பிறகு அந்த நாடுகளிலே அமைதி நிலவும், அதன் வழியாக அப்பாவி ஏழை பாமர மக்களின் வாழ்வு செழித்தோங்கவும் உயிர்ப்பு விழா உங்கள் அனைவருக்கும் புது வாழ்வையும் நம்பிக்கையையும் தருவும் நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இயேசு உயிர்த்த அந்த ஒரு நாட்டிலே மக்களுக்கு அமைதி இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அதன் வழியாக உலக மக்கள் அனைவருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் நாட்டிலே அமைதியும் நிறைவாக கிடைக்க நாம் மன்றாடுவோம். ஆக இந்த ஒரு வசந்த காலத்திலே இயேசு உயிர்த்திருக்கின்ற இந்த நேரத்திலே எவ்வாறு வசந்த காலத்திலே பூக்கள் மலர்ந்து அனைவரின் கண்களை கவர்கின்றதோ, அதேபோல் நம் வாழ்விலும் இயேசுடைய அருளும் ஆசிரும் என்றும் நிலைத்திருந்து நம்முடைய சொல்லாலும் செயலாலும் உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகரும் நல்ல சீடர்களாக நாம் வாழ உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். ஆகவே இந்த ஒரு நன்னாளிலே தொடர்ந்து இந்த வருகின்ற 50 நாட்கள் நாம் பாஸ்கா பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். இந்த உயிர்ப்பின் அமைதி, அன்பு நம் அனைவருக்கும் என்றும் கிடைத்து அதன் வழியாக நாம் இயேசுவுக்கு சான்று பகர நாம் முயற்சிப்போம். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் உங்கள் அனைவரையும் தந்தை, மகன், தூய ஆவி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஃபெட்கானா சார்பாக, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் கேத்தலிக் அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா சார்பாக இதயம் கனிந்த உயிர்ப்பு ஞாயிறு நல்வாழ்த்துக்கள். இந்த நோன்பு காலத்திலே தினமும் ஆன்மீக சிந்தனைகளை நமக்கு வழங்கி நம்மை வழிநடத்திய அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் ஃபெட்கானா சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் அர்ப்பணிப்பு நம் சமூகத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வரமாகும். அதேபோல இந்த முயற்சியில் தன்னார்வலர்களாக இணைந்து செயல்பட்ட எங்கள் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் தமிழ் கத்தோலிக்க சங்கங்களின் உறுப்பினர்களுக்கும் இதனால் பயன்பெற்ற தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கும் எங்கள் நன்றிகள் உரித்தாகுக. இன்று நாம் கொண்டாடும் உயிர்ப்பு ஞாயிறு நமக்கெல்லாம் புதிய நம்பிக்கை, புதிய ஒளி, புதிய வாழ்வை அறிவிக்கிறது. நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆவேன், என்னை நம்புகிறவன் இறந்தாலும் உயிர்வான். யோவான் 11:25 வசனம். இந்த வசனம் நமக்கு சொல்லுவது, இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் கடவுளின் ஒளி எப்போதும் வெல்லும், நம்பிக்கை எப்போதும் உயிர்த்தெழும், அன்பு எப்போதும் வெற்றி பெறும். உங்கள் குடும்பங்களில் அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் தேவனின் அருள் நிரம்பியிருக்க என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மேலும் வரவிருக்கும் ஃபெட்கானா நிகழ்ச்சிகளுக்காக fedkana.org என்ற இணையதளத்தை தொடர்ந்து பாருங்கள். கிறிஸ்து உயிர்த்தார், உண்மையிலேயே உயிர்த்தார்.
இனிய உயிர்ப்பு ஞாயிறு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இயற்கை எண்ணெய் மடியில் இறைத்தந்தை அரவணைப்பில் இறை இயேசுவில் மகிழ்ந்து வாழும் எனதருமை தமிழ் சொந்தங்களே, வட அமெரிக்கா வாழ் தமிழ் கத்தோலிக்க குழுமங்களின் கூட்டமைப்பான ஃபெட்கானா வழியாக இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு அவர் மரணத்தை வென்றுவிட்டார் என்ற நிலையையும், நாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றிலும் எழுச்சி உண்டு, உயிர்ப்பு உண்டு, வாழ்வு உண்டு என்பதை வெளிப்படுத்துகின்ற மாபெரும் நம்பிக்கை சிகரமாக இருப்பதை பார்க்கிறோம். இங்கே பயம், இருள், தாழ்வு மனப்பான்மை அனைத்தையும் கடந்து வாழக்கூடிய ஒரு சக்தி மிக்க, ஆற்றல் மிக்க ஒரு மாபெரும் கொண்டாட்ட மகிழ்வின் நிகழ்வாக இருப்பதையும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும், நீங்கள் பணி செய்கின்ற இடங்களிலும், நீங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உங்களோடு தானே பயணித்து உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் முன்னேற்றம் காண்பதற்கு ஊக்கமூட்டுபவராக, சக்தி அளிப்பவராக, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் பங்கேற்பவராக இந்த உயிர்த்த ஆண்டவர் திகழ்ந்திட உங்கள் அனைவருக்கும் ஆசி கூறி வாழ்த்துகிறேன். வணக்கம், என் பெயர் ரீமா ரோஸ். நான் ஆஸ்டின் தமிழ் கத்தோலிக்க குழுமத்தை சார்ந்தவள். வட அமெரிக்க தமிழ் கத்தோலிக்க குழுமங்களை ஒன்றிணைக்கும் ஃபெட்கானாவின் வழியாக நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று ஈஸ்டர் திருநாள். ஆம், நாம் ஒவ்வொருவரும் கொண்டாடும் நாள். அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாள். நாம் ஒவ்வொருவரும் மனதிற்குள்ளும் புது வாழ்வை உண்டாக்கிய திருநாள் என்று தான் சொல்ல வேண்டும். அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஃபெட்கானாவின் சார்பாக மேரி தாமஸ். நன்றி, வணக்கம். நான் ஜான் பெர்னாண்டோ, கனெக்டிகட் தமிழ் கத்தோலிக்க குழுமம் சார்பாக ஃபெட்கானாவில் குழுமத்தில் உள்ள அனைத்து தமிழ் கத்தோலிக்க குடும்பங்களுக்கு எங்களது உயிர்ப்பு ஞாயிறு வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துவின் உயிர்ப்பு உங்களது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் புது நம்பிக்கையும் கொண்டு வரட்டும். மேலும் இந்த உலகில் உள்ள பல பகுதிகளில் நடக்கும் இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்து அமைதி நிலவ இந்த நாளில் நாம் விசேஷமாக கடவுளிடம் வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழாவின் இனிய வாழ்த்துகள். ஹாப்பி ஈஸ்டர். நான் கிரேஸ் பிரதீபா, ஃபெட்கானா போர்டில் இருக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. கிறிஸ்து உயிர்ப்பு விழாவில் நான் கடந்த சில நாட்கள் அந்த புனித வியாழன்லேருந்து தொடங்கி நான் சிந்தித்த ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே அப்பப்போ துன்பங்களோ இல்லாட்டி ஏதாவது குழப்பங்களோ இருக்கும் பொழுது நம்மளுக்கு இது ஏன் நடக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, இதில் இருக்கிற பொருள் என்ன நம்மளுக்கு விளங்காது, டசன்ட் மேக் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே அது உணர்ந்திருப்போம். இப்போ சமீப காலத்தில் எனக்கும் சில காரணங்களால் அந்த சிந்தனை வந்தது.
ஆனால் எனக்கு வந்து ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் காட்ஸ் கிரேஸ். எப்பயுமே வந்து எனக்கு குழப்பங்கள், ஏதாவது இது ஏன் நடக்குது, இது எனக்கு புரியல, இது கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது தோணினா கூட எப்போவுமே வந்து எனக்கு ஜீசஸ் என் பக்கத்தில் இல்லை, ஹி ஹஸ் லெஃப்ட் மீ, இயேசு வந்து என்னை நேசிக்கலை, இந்த மாதிரியான சிந்தனை வந்து எனக்கு எப்பயுமே வந்ததே கிடையாது. ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் கிரேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் வந்து சரி ஓகே, நம்ம வந்து கம்ப்ளீட் சரண்டர் பண்ணணும், பண்ணிவிட்டு பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட் அப்படிங்கிறதுல வந்து அட்லீஸ்ட் இந்த புனித வாரத்தில் குறிப்பாக புனித வியாழன் வெள்ளியிலேருந்து ஈஸ்டர் வரைக்கும் நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி சிந்திச்சதில் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஜீசஸ் ஹேஸ் டன் அ வெரி மார்வலஸ் ஜாப். ரொம்ப அருமையாக வந்து இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்ததுலேருந்து அவருடைய பணிகளை ஆரம்பித்த அந்த 3 ஆண்டுகள் சீடர்களுக்கு வந்து அவ்வளவு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஜீசஸ். அவ்வளோ வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து உலகத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இப்படி இப்படி இருக்கணும், இப்படி நேசிக்கணும் மனிதர்களை, இந்த மாதிரி வந்து ஒருவர் மேலே வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, எப்படி வந்து நேசிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க எல்லாருக்குமே புதுசு கிடையாது, தெரியும், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து சில நேரங்களில் வந்து இன்னும் எத்தனை நாள் அவங்க கூட சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியும் அப்படின்னு கோபமும் பட்டிருக்காங்க. ஸோ இந்த மனித இயல்பின் தடுமாற்றம் வந்து இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். அன்றைக்கு சீடர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நம்மளும் இருக்கோம். நம்மளும் வந்து அந்த சீடர்கள் தான். அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரோ இருந்தாங்க, அவங்க எப்படி பண்ணாங்கன்னு நம்ம நினைக்க தேவையில்லை. இன்றைக்கு நம்ம அந்த ஒரு சிந்தனை நம்மளுக்கும் வருது, நம்மளும் தடுமாறுறோம், ஒரு நாளும் ஒரு மாதிரி இருக்குது. அப்போது அதனால தான் நல்லா தெரிஞ்ச இயேசு வந்து நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கை அவங்க பூமியில் வந்து வாழ்ந்து நமக்காக வந்து சிலுவையை தாங்கி சிலுவையில் அறையப்பட்டு உயிர் கொடுத்து அவங்க போகும் அந்த திட்டத்தில் அவங்க வந்து நீங்கள் வந்து ஜான் எழுதின காஸ்பல் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், தந்தையிடம் வேண்டுவார் இயேசு, இந்த மாதிரி ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை போல நான் விட்டு செல்கிறேன், அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக வேண்டுவார், நீங்கள் வந்து அவங்களுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தூய ஆவியை கொடுத்து வழி நடத்தும் மாதிரி அவர் வேண்டுவார். வேண்டிட்டு சீடர்களுக்கும் அதுதான் சொல்லுவார், நான் வந்து உங்களுக்கு உதவுவதற்கு அனுப்புவேன், ஆவியை அனுப்புவேன் அப்படின்னு. அப்போது அந்த சீடர்கள் வந்து இயேசு கூட இருக்கும்போது வந்து சில நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க, சில நாள்கள் எதுவும் புரியலையே அப்படின்னு இருந்தாங்க, அவர் சொன்னதை செஞ்சாங்க. சில நாள் வந்து அந்த படகுல போகும்போது புயலை பார்த்து பயந்தது மாதிரி பயந்தாங்க, அதாவது நம்பிக்கை இல்லாமல் தடுமாறினாங்க. இது எல்லாமே நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ அவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு உதவி அனுப்புவேன்னு சொல்லி இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த உயிர் தெழும் வரைக்கும் அந்த நாள் வந்து அந்த நாட்கள் அவங்க பயந்துக்கிட்டு ஒரு அறையில் மூடி ஆனாலும் ஜெபிச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. மாதாவுடைய துணையினால் அவங்க ஜெபிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒன்றா. அப்போ அவங்களுக்கு தூய ஆவி வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி செயல்பட்டாங்க, உலகம் எல்லாம் நற்செய்தி எடுத்துகிட்டு போனாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்மளும் அவங்களோட இணைச்சி பார்த்து இயேசு வந்து நம்மளுக்கு தூய ஆவியை கொடுத்துருக்கிறாரு, நம்மளுடைய தடுமாற்றங்கள் நம்மளுடைய பயங்களை தெரிஞ்சு தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போது இந்த உயிர்த்த இயேசுவில் நம்மளுக்கு என்ன குழப்பங்கள் என்ன பயங்கள் இருந்தாலும் அதை வந்து இயேசுக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து தூய ஆவியே என்னை வழி நடத்துங்கன்னு ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வேண்டிக்கிட்டு நம்மளுடைய வாழ்வை அமைச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து தெளிவும் மகிழ்ச்சியும் நல்ல நலமும் கிடைக்கும் அப்படின்னு இயேசுவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் நான் நம்புகிறேன். அதுக்காக வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிறதுல நானும் கற்றுக்கொண்டு நானும் தடுமாறிக்கொண்டு ஆனால் பிடிச்சு கொண்டு போக முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தையே வந்து உங்களுக்கு பகிரணும்னு நினைக்கிறேன். அதனால் உயிர்த்த இயேசு நமக்காக பாடுபட்டு கொடுத்திருக்கும் உயிர் கொடுத்து மீட்டு கொடுத்திருக்கும் இந்த வாழ்வில் மகிழ்ச்சியோடு அவர் நமக்காக கொடுத்திருக்கும் தூய ஆவியின் உதவியோடு எப்பயும் அவரை பற்றி கொண்டு மகிழ்ச்சியாக இருப்போம். ஹாப்பி ஈஸ்டர், உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். அனைவருக்கும் உயிர்ப்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.